இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. முதலமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பற்றி இங்கே சொன்னாங்க. அன்றைய மாண்பு அமைச்சர் அவர்கள், அன்றைய சூழ்நிலையில் வேற, அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறீங்க. ஆகவே அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமாக இருக்கு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் முதல்வர் பேசுகிற போது இங்கே சொன்னார்கள், கூலி உயர்வு, அதே உரவிலை உயர்வு, இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டுறதே கிடையாது. நாம் கேட்குற ஒன்றே ஒன்று, கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. ஒன்று, நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்தபோது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கியிருக்கிறீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு வருகின்ற பொழுது 20வது ஆண்டு, இன்னைக்கு 26வது ஆண்டு, 2020 2026, அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இன்னைக்கு பல மாறுதல் ஏற்படுது. நான் ஏற்கனவே சொன்ன கூலி உயர்வு ஏற்படுகிறது, உரவிலை உயர்ந்தாச்சு, டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கீங்க ஒழிய, அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி சொல்லுங்க. ஒரு கதையை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. முதலில் தெரிஞ்சுக்கல, மாற்றி மாற்றி உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏறிவிட்டது, உறவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு, நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் அது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல உங்களுக்கு தெரியும், உர பற்றாக்குறை வருகிற போது தமிழ்நாட்டிலே எங்கும் உரம் கிடைக்கவில்லை என்ற நிலையில கூட அன்றைக்கும் இதே மானியத்தை தான் நீங்கள் உயர்த்தினோமே தவிர வேறொன்றும் இல்லை. இப்போது புரிந்து கொண்டால் சரி. மாண்பு உறுப்பினர், இப்போ விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக நாங்கள் அறிவிப்பு கட்சி சார்பாக அறிவிச்சிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர்களுடைய அறிவிப்பிலே பார்த்தீங்கன்னா சென்னையை தவிரன்னு வரும். அதனால் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சென்னையில் குடியிருக்கிறதுனால A to Z இன்னும் கொஞ்சம் நாள் சென்று கற்றுக்குவார். இப்போ எனக்கு தெரியல. இந்த நடப்பு ஆண்டில் விவசாயிகள் நெல்லுக்கு பயிரிடுகிற அடி உரம் இருக்கு இல்லையா, 20க்கு 20, பாமணி 20-20ன்னு பேர், ஒரு மூட்டை 50 கிலோ எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 650 ரூபா உயர்ந்திருக்கு. ஒரு மூட்டை யூரியா 200 ரூபாய் உயர்ந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எந்த வேலைக்குமே உள்ளூரில் வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. இப்போ நான் நடவு நடுறேன்னு சொன்னால் ஒன்று இயந்திர நடவு நடணும், இல்லைன்னா மேற்கு வங்காளத்திலிருந்து ஆள் வருவாங்க. அப்புறம் மின்சார கட்டணம் 2 மடங்கு உயர்ந்து போச்சு. டீசல் இல்லை பயன்படுத்துகிறாங்க, டீசல் பார்த்தீங்கன்னா 105 ரூபா 110 ரூபா ஆயிடுச்சு. ஆக பூச்சி மருந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பூச்சியும் அதிகரிச்சிருச்சு, பூச்சி மருந்தும் அதிகரிச்சிருச்சு, நோய் மருந்தும் அதிகரிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சாதான் நெல்லை பயிரை காப்பாற்ற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. நான் இந்த வறட்சியில் 16 ஏக்கர் நடவு செய்திருக்கிறோம். டைரக்டர் வந்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் வந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. இப்போ இந்த எரிச்ச வெயில்ல மழையே இல்லாததுனால, நம்ம இருப்பு வச்ச தண்ணியை பாய்ச்சறதுனால இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேரவைத் தலைவர், 2 பக்கம் கடலுங்க, ஒரு பக்கம் கிழக்கையும் ஒரு பக்கம் தெற்கையும், 2 பக்கம் கடல்ல கடல் காற்று வீசுறதுனால நல்ல தண்ணியே உப்பு தண்ணியா மாறிடுது. அதனால நிலத்துல பாதி வரைக்கும் பயிர் இருக்கும், பாதி வரைக்கும் செத்து போச்சு. டைரக்டர் பார்த்தாங்க, தோட்டக்கலை டைரக்டர் பார்த்தாங்க, கலெக்டர் பார்த்தாங்க, விவசாயத்துறை மாண்பு விவசாயத்துறை அமைச்சர் சொன்னார் என்னமோ தெரியல, பார்த்தாங்க. ஆக விவசாயிகளின் பாடு என்பது மிக 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 கஷ்டமான, கண்ணீர் விடுகிற ஒரு நிலை இருக்கிறது. இது ஏதோ நிலம் இருக்குது, வேற வேலை இல்லை, வேற வழி இல்லை, அதில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது தான் உண்மையை தவிர, ஈரோட்டில் உங்களுக்கு தென்னை மரம் பொத்து பொத்துன்னு விழுவது காய்,
மஞ்சள் காய்க்குது, கறிக்குது, எல்லா விதமான பணப்பயிரும் உங்களுக்கு இருக்கு. எங்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், வேலிக்கருவ பயிர் தான் இருக்கு எங்கள்கிட்ட, சீம காட்டாமணி தான் இருக்குது, ஆகாய தாமரை தான் இருக்குது. அதை அழிக்கணும்னு கேட்கிறோம், அதுக்கும் நீங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் அழிக்கல. ஆக விவசாயிகள் 100% அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்கிறோம். நான் உறுப்பினர் ராமச்சந்திரன் முடிச்சிடலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னார் சிப்காட் அங்கே நல்ல முறையாக நடைபெற்று இருக்கிறேன். நாங்கள் சிப்காட் ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிப்காட்டை ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பெருந்துறையில் 26/5/2026 அன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நானும் சேர்ந்து அங்கே ஒரு ஆய்வு நடத்தினோம். அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, சொல்லிடுறேன் பேசி முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் தொழில் பூங்கா 1097.86 ஏக்கரில் ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்கே 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர நடத்திட்டு இருக்காங்க. அதில் 32 தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான மனைகள் இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்கே முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்கே இல்லை, ரோடு வசதி இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, சரியான பஸ் வசதிகள் அங்கே இருக்க மக்கள் சிப்காட்டுக்கு வர முடியாத நிலைமையில தான் இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமாக நம்ம சோதனை ஓட்டம் செஞ்சு அதில் கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். இதில் 2வது முறையாக டிஎன்பிஎல் மூலமாக நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் சாலை வசதி அங்கே இருக்க 2 முதலீட்டாளர்கள் கேட்டிருந்தாங்க. சாலை வசதிக்கான டெண்டர் 6/7/2026 அன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாளைக்கு அது ரிலீஸ் செய்யப்படுது. இதன் மூலமாக அங்கே இருக்க சாலை வசதிகளும் செய்யப்படுது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தெருவிளக்குகளும் இதே ஒதுக்கீட்டில் செய்ய போகிறோம். பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் பேசலாம். ஒரு பெப்சிகோ நிறுவனம் பல ஆண்டுகளாக டிடிசிபி அனுமதி இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு உடனடியாக நம்ம இன்னைக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர பேருந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் கேட்டிருந்தாங்க, சிப்காட்டுக்கு வரவே முடியலை அப்படின்னு சொல்லி. அப்போ தான் லோக்கலில் இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தி தருவதற்காக டிஎன்எஸ்டிசிக்கு கடிதம் எழுதி அதுக்கான சேவைகளும் நம்ம இப்போ தொடங்கியிருக்கோம். இதை தவிர அங்கே இருக்க அங்கே சிசிடிவி கேமராவே கிடையாது. அதுக்கான வசதிகளும் ஏற்படுத்தியிருக்கோம். இதை விட என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே துணை மின் நிலையமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி அங்கே இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேட்குறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எப்படி ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்க முடியும்? அதுக்காக தொழிற்சாலைகள் எதிர்கால மின் தேவையை கருதி 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தேவையான நிலம் அடையாளம் கணக்கெடுக்கப்பட்டு இப்போ அதுக்கான தானப்பத்திரமும் நம்ம பதிவு செய்யப்பட்டிருக்கு. இத்தனை குறைகளும் இருக்கிற ஒரு சிப்காட் அது. வேற ஊர் சொன்னீங்க, மணப்பாறை. இது இங்கே மட்டும் கிடையாது, பல இடத்துல சிப்காட் இதே நிலைமையில தான் இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா பொட்டல் காடாக தான் இருக்கு. நிலம் மட்டும் வாங்கி ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே தொழில்கள் எதுவுமே இன்னும் வரவே இல்லை. இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர், நம்ம தர்மபுரியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அதை ஏற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு. அதையெல்லாம் மாற்றி முதல் ஆய்வு பண்ணோம். அதுக்கான டெண்டர்களையும் விட்டு அதுக்கான வசதிகளையும் இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்கள் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். மாண்புமிகு உறுப்பினர் தமீமின் அன்சாரி அவர்கள், அவர் மூலமா நீங்க கருத்து சொல்லலாம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்கள், அதாவது டிபிசி திறப்பதற்கு அந்தந்த கட்சிக்காரர் தான் திறக்கிறாங்கன்னு சொல்றார். தவறான தகவல் சொல்றார். கடந்த ஆட்சியில் ஒரு நெல் நேரடி கொள்முதல் திறக்கணும்னா மாவட்ட ஆட்சி தலைமையில் ஒரு குழு, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் விவசாயம், கூட்டுறவு சங்கத்துடைய இணைப்பதிவாளர்,
வேளாண்மை இணை இயக்குனர், 2 விவசாய சங்க பிரதிநிதி, எங்கள் சிவில் சப்ளையினுடைய RM, SRM 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதிகள், விவசாயிகள் எங்கெங்கே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும், நான் பேசுகிறேன், அப்புறம் நீங்கள் பேசு, கொள்முதல் செய்ய நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ, விவசாய குறைதீர்க்கும் கூட்டத்தில் கேட்குறாங்களோ, அங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தோம். அது 2024-25 4000 இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையம் திறந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். 1972 சிவில் சப்ளை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து 4000 இடத்துல நேரடி கொள்முதல் திறக்கப்பட்டது. 2024-25 இப்ப அமைச்சர் சொன்னார், அரிசி இப்படி கருப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்திய உணவு கழகம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கண்டிஷன், எல்லா அரிசி ஆலைகளிலும் கலர் சாட்டர் இயந்திரம் பொருத்தோம்னு சொல்லி ஒரு நாம்ஸ் கொண்டாந்துருந்தாங்க. கடந்த காலத்தில் அது பொருத்தப்படவில்லை. திமுக ஆட்சி வந்ததை முதலமைச்சர் சொன்னார், அரிசி தரமான அரிசி மக்களுக்கு வழங்கும்னு சொல்லி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். கடந்த காலத்தில் 376 மில்லு தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்தவரை 623 அரிசி ஆலைகளை உயர்த்தி எல்லா ஆலையிலும் கலர் சாட்டர் இயந்திரம் 30 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா பெருமான அந்த இயந்திரங்களை பொருத்தி பழுப்பு கருப்பு இல்லாத அரிசி கடந்த மே மாதம் வரை மக்களுக்கு வழங்கினோம். எந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38,000 நியாய விலை கடையிலும் எங்கேயுமே அரிசி மக்கள் குறைவாக, அதாவது தரமான அரிசி இல்லை என்று எங்கேயுமே புகார் வரல. மக்கள் மகிழும் வண்ணம் தான் நாங்கள் அரிசியை வழங்கினோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அதாவது தவறு நடக்குன்னு சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த உடனே 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி தஞ்சையில் நடைபெற்ற அரசு விழாவில் என்ன சொன்னார் தெரியுங்களா? விவசாயம் இந்த நெல் இல்லை வாங்குற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்கின்ற வேலை பார்க்கின்ற தொழிலாளர் பெருமக்களுக்கு மூட்டைக்கு 3 ரூபா தான் கோழி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை 10 ரூபா உயர்த்தி கொடுத்தாரு. பட்டியலெழுத்தர், உதவர், காவலருக்கு சம்பள உயர்வை உயர்த்தி கொடுத்தார். தினப்படி 120 ரூபா பட்டியலெழுத்தருக்கு, அதே மாதிரி உதவருக்கு 120 ரூபா, காவலருக்கு 80 ரூபாய்ன்னு சொல்லி உயர்த்தி கொடுத்து ஆண்டுக்கு 83 ரூபாய் கூடுதல் செலவானாலும் பரவாயில்ல, அதை உயர்த்தி கொடுத்து எந்த தவறு வரக்கூடாது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு நுகர்வோர் ஆணைப்பு காலத்தில் 6 அலைபேசி எண், கட்டணமில்லா அலைபேசி எண், யார் புகார் தெரிவித்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு டிபிசிலையும் புகார் பெட்டி, அதே மாதிரி பிளக்ஸ் போர்டு வச்சு எந்த தவறு நடந்தாலும் உடனடியாக நீங்கள் அலைபேசியில் பேசினா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்து நல்லாட்சி நடத்தினோம். அதே மாதிரி மக்களுக்கு தரமான அரிசி வழங்கணும். கடந்த காலத்தில் அதாவது 64 லட்சம் மெட்ரிக் டன் நான் கொள்முதல் பண்ணணும்னு சொல்றார், தவறான தகவல். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் தோன்றிய காலத்திலிருந்து 2024-25 48 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ண சரித்திர சாதனை. சென்ற ஆண்டு 2025 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மே 9ஆம் தேதி வரைக்கும் 54 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து வரலாற்று சாதனை படைத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும்னும், ஒன்றிய அரசு வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் வெளியிடணும்னும், மாநில விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம். அதை தொடர்ந்து போன ஜூலை மாதம் 9ஆம் தேதி கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பற்றி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றி கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்லை, மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவதல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட
பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம். தமிழ் உலகின் தொன்மை வாய்ந்த செம்மொழியாகவும் தமிழர் நாகரிகம் உலகின் மிக பழமையான பண்பாட்டு மரபுகளில் ஒன்றாகவும் திகழ்வதை இப்பேரவை பெருமையுடன் பதிவு செய்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களால் 1891 எழுதப்பட்ட மனோன்மணியம் என்ற நாடக நூலின் பாயிரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் 2026 ஜூலை மாதம் 9ஆம் தேதிய கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்படுவது மரபுத்தன்மையாகவும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இப்பேரவை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள மொழி மற்றும் பண்பாட்டு உரிமைகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஏகமனதாக தீர்மானிக்கிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூகேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.